இங்க ஒரு மூவி ஷூட்டிங்ல ஹீரோ பீச்ல நடக்கும்போது அவனோட காலுக்கு கீழே ஏதோ கிளிக்னு ஒரு சவுண்ட் வரத ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அதனால டைரக்டர் கிட்ட நான் ஏதோ கண்ணி வெடி மேல காலை வச்சிருக்கேன்னு சொல்றான். ஆனா டைரக்டர் அவன் சொல்றதை நம்பாம அவங்க எடுத்த வீடியோவை அகைன் ரீசெக் பண்ணி பார்த்தா கிளிக்னு ஒரு சவுண்ட் வரத நோட்டீஸ் பண்றாங்க. அதனால அவன் காலை வச்சிருக்கிறது கண்ணி வெடியா தான் இருக்குமான்னு கன்ஃபார்மா தெரியல. அதனால அதை செக் பண்ண லோ லெவல்ல இருக்கிற ஒரு டெக்னீஷியன் அனுப்புறான். அவனும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையான கண்ணு வெடி தான் இருக்குன்னு சொல்றான். அப்போ லொகேஷன் இன்சார்ஜ் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போர்டை எடுத்துட்டு வந்து டைரக்டர் கிட்ட காமிக்கிறான். இதனால செம்ம கடுப்பாகி அந்த பிளேஸ் சூஸ் பண்ண அவனோட அசிஸ்டன்ட் செமையா திட்டுறான். இப்போ ஹீரோ ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் கன் வச்சு நிக்க முடியாது. அதனால அவங்க கிட்ட இருந்து கன் எடுக்கணும். ஆனா இப்போ அவங்க கிட்ட போறதுக்கு எல்லாருக்கும் பயம். அதனால பேம்பு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதை அப்படியே மேல தூக்குறாங்க. என்னதான் கையில இருந்து கன்னை எடுத்துட்டாலும் ஒரே பொசிஷன்ல ஒருத்தர் ரொம்ப நேரம் நிக்க முடியாதுல. அதனால அவன் சப்போர்ட்டுக்கு வுட் ஸ்டிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லன்னு போலீஸை கூப்பிடுறாங்க. அப்போ அங்க வந்த போலீஸ் ஹீரோ கூட போட்டோ எடுத்துட்டு இது எங்களால ஹேண்டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ரிட்டையர்ட் பாம் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறாங்க. அங்க வந்து அந்த வயசானவரும் பாம்பை ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குட் நியூஸும் இருக்கு பேட் நியூஸும் இருக்குன்னு சொல்றாரு. குட் நியூஸ் என்னன்னா காலை பாம்புல இருந்து எடுக்கிற வரைக்கும் உங்க ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகாது. பேட் நியூஸ் என்னன்னா அந்த பாம்பு ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கிறதுனால அதை டிஸ்ஆர்ம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப டைரக்டர் அசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு மூவில ஹீரோ கத்தியை யூஸ் பண்ணி கண்ணி வெடியில இருந்து ஒரு சோல்ஜரை காப்பாத்தி இருக்கிறத பாத்திருக்கேன். அதே மாதிரி யாராவது பண்ணுங்களேன்னு சொல்றான். ஆனா யாருமே அது பண்றதுக்கு ரெடியாவே இல்ல. அதனால இது யாராவது பண்ணா கண்டிப்பா அடுத்த மூவில அவங்க தான் என்னோட ஹீரோன்னு சொல்ல அதுக்காக ஆசைப்பட்ட ஜேம்ஸ்னு ஒருத்தன் அதே மாதிரி ஷூல கத்தியை விட்டுட்டு அதை டைட்டா புடிச்சிக்கிறான். அந்த டைம் ஹீரோவும் காலை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அப்ப டைரக்டர் அங்க இருக்கிறவங்க கிட்ட பாம் ஸ்குவாட் டீம் வருது, அதனால இங்க இருந்து எல்லாரும் போங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் பஸ்ல போறாங்க. அப்ப டைரக்டர் தனியா அவங்க கிட்ட வந்து பாம் ஸ்குவாட்ல இருந்து யாருமே வரப்போறது இல்ல, எனக்கு அந்த ஹீரோவை காப்பாத்தணும், அதனால தான் நான் இப்படி போய் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போறான். இதனால ஜேம்ஸ் செம ஷாக்ல இருக்கான். ஏன்னா அவனை காப்பாத்த இப்ப யாருமே இல்ல. இப்படியே நைட் ஆகுது. அப்ப அவன் இதுக்கப்புறம் நம்ம செத்துருன்னு நினைக்கிறான். அந்த டைம் சடனா அவனோட டீம்ஸ் எல்லாருமே அங்க வந்து பீச்ல இருக்கிற மண்ணை எடுத்து கோணில போட்டு அதை அந்த கண்ணி வெடி மேல வைக்கிறாங்க. இப்படி நிறைய சாண்ட் பேக கண்ணி வெடி மேல வச்சுட்டு அவனோட கையை எடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி அவன் எடுக்கிறான். அப்ப உடனே பாம் வெடிக்காம கொஞ்ச நேரம் கழிச்சு பாம் வெடிக்கிறதுனால அவனும் உயிர் தப்பிக்கிறான்.